ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஆனதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது புருவதேது போரிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள், அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல். நம்ம இப்போ இருக்கிறது ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கோம். இந்த ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி அப்படின்னு இந்த கோயிலோட திருநாமம் பேர், கோயிலோட பேர். இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து நேராக நன்னிலம் வர்ற பாதையில் நன்னிலத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வலதுகை பக்கம் ஒரு பாதை திரும்பும், ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா கும்பகோணத்துலேருந்து கொடவாசல் போய் கொடவாசல்லேருந்து நன்னிலம் வந்தீங்கன்னா நேராக கோயில் ஸ்டாப்பிங்லேயே நீங்கள் வந்து வண்டியிலேருந்து இறங்கிக்கலாம், பஸ்ஸுலேருந்து இறங்கிக்கலாம். 2 வழிகள் உங்களுக்கு இருக்குது. ஸ்ரீவாஞ்சியம் கோயில் பேர். இங்கே உள்ள சுவாமி பேர் வந்து வாஞ்சிநாத சுவாமி. அம்மன் பேர் வந்து நாயகி. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்குளங்க அது. இப்போ வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்குது. இப்போ மழை காலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் தண்ணி நிரம்பிடும். இந்த தீர்த்த கிணறுக்கு பேர், குளத்துக்கு பேர் குப்த கங்கை, இல்லைன்னா யம தீர்த்தம். இது 2 பேர் வந்து இந்த திருக்குளத்துக்கு வழங்கப்படுது. அது இல்லாமல் முனி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தோட பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிவபெருமான் தான் எல்லாமேங்க இந்த கோயிலில். அவர் தான் அந்த கோயிலில் எல்லாமே. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு யமதர்மனோட சன்னதி தான் உங்களுக்கு முதல்ல வரும், இடதுகை பக்கம் வரும். அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிவபெருமானையே போய் பார்க்க போகணும். அவருக்கு தான் யமதர்மராஜனுக்கு தான் முதல் பூஜையே இங்கே நடக்குதுங்க. முதல்ல வந்து நம்ம இந்த திருக்குளத்தோட வரலாறை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வரலாறாக போவோம். மிக நீண்ட ஒரு வரலாறுங்க இந்த கோயிலில். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம், சிறப்புமிக்க பல அதிசயங்கள்லாம் அந்த கோயிலில் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப 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 சிறப்புமிக்க ஒரு தீர்த்தம் இது. இதோட விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காசி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். காசியில் உள்ள கங்கை வந்து எவ்வளோ புனிதத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த காசி கங்கை நதி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, நம்ம வந்து இவ்வளோ பேர் வந்து காசியில் வந்து நாங்கள் பாவத்தை கழிக்கிறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப பாவம் சேர்ந்துருச்சு, என்னோடய பாவத்தை நான் எங்கே கொண்டு போய் கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நேராக நீங்கள் போய் ஸ்ரீவாஞ்சியம் போங்க, அங்கே போய் தவம் இருந்து இங்கே உள்ள திருக்களத்தில் நீங்கள் வந்து நீராடுங்க, உங்கள் பாவங்கள்லாம் நீங்கள் பெறணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கங்கை அம்மா வந்து தன்னோட 1000 கலைகள், 1000 கலைகளில் நல்லா கேட்டுங்க, 1000 கலைகளில் ஒரே ஒரு கலையில் மட்டும் தான் காசியில் விட்டுட்டு வராங்க. மீதி 999 கலைகளோட நேராக அந்த திருக்குளத்துக்கு வந்து நீராடுறாங்க. அதனால் இந்த தீர்த்தத்துக்கு பேர் குப்த கங்கைன்னு பேர். 999 வந்து இங்கே தாங்க இருக்குது கலைகள் அவங்களுக்கு. அந்த காசியை விட ரொம்ப 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 பெருமை வாய்ந்த திருக்குளம்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குளம் தாங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது, பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் இப்போ பார்ப்போம், நம்ம இப்போ மழை காலம் வந்துச்சுன்னா இப்போ திருக்குளத்தில் வந்து தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீராடிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் விஷயத்தை நம்ம போயிட்டே பேசுவோம்.
இடது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழமான் மழு, எடுத்த பாத நீழ்முடி, எண் திசைக்கும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மறுவுமல்ல காதமல்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யம தர்ம ராஜா சன்னதி. இங்கே வந்து சேத்திர பாலகராக இருக்காப்புல, அவரோட சேர்ந்து சித்திரகுப்தர் அவரும் வந்து ஒரே சன்னதியிலே, யம தர்மராஜாவும் ஒரே சன்னதியில் இருக்காங்க, சித்திரகுப்தரும் ஒரே சன்னதியில் தான் இங்கே இருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது. ஒரே சன்னதிலேயே நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ரெண்டு பேரையுமே இங்கே பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த கோயிலில் வந்தீங்கன்னா, நம்ம குப்த கங்கைன்னு சொன்னோம்ல, அங்கே வந்து நீங்கள் முதல்ல நீராடிட்டு, இல்லைன்னா காலையும் கையையும் கிளம்பிட்டு தீர்த்தம் தெளிச்சுட்டு நேராக நீங்கள் யமதர்மராஜாவை பார்க்க போகலாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிவன் சன்னதியை நீங்கள் பார்க்க போகணுங்க. முதல்ல வந்து இங்கே யமதர்மராஜா தாங்க முதல் பூஜை, அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து சிவனுக்கு பூஜை. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தாங்க இந்த ஸ்தலம். இதிலே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னிருந்தேன், கங்கை அம்மா வந்து மிகவும் புனிதத்தன்மமாக எங்கிறது இங்கே மட்டும்தாங்க. அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல, போகுமாவிதானுமல்ல, அரியராகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்தடுக்குவார், பெண்கலம் கவிழ்ந்த போது வேடும் என்று வேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆனவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும், ஆனவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆனவஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை, அனைத்துமாய் அகண்டமாய் அநாதி முன்னநாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாழிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, விண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, வீழவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய.
கொண்டு அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பாற்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இப்போ ஓரளவு நம்ம எல்லாமே பார்த்தாச்சிங்க. கோயிலை சுற்றி உங்களை காமிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தீர்த்தத்தில் குப்த கங்கை அப்படிங்கிற தீர்த்தத்தில் நீராடிட்டு இல்லைனா தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் யமதர்மராஜா ஐயாவை பார்த்துட்டு அது அவர் அருளை பெற்று அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை வந்து பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க. இங்கே இருக்கிற யமதர்மர் வந்து சாந்தமூர்த்தி க்ஷேத்திர பாலகராக தான் இருக்காப்புல. அவர் கையில் எந்த ஆயுதமே இல்லாமல் சாந்தமூர்த்தியாக இங்கே வந்து தரிசனம் பண்ணுறாரு. அவரோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யமதர்மர் வந்து எல்லார் வீட்லையுமே எடுக்கிற வேலையை தான் அவங்க கொடுத்துருக்காங்க சிவபெருமான் அவர்கள். அதனால் வந்து யமதர்மர் என்ன சொல்கிறாப்புல, இது மாதிரி வந்து நான் எல்லார் வீட்லையும் எடுக்கிறதுனால எல்லாருமே வந்து யமன் வந்துட்டான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே என்னை சத்தம் போடுறாங்க, என்னை திட்டுறாங்க. அதனால் நிறைய உயிர்களை கொன்றதுனால எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இதுலேருந்து விமோச்சனம் வேணும், அந்த பழி சொல்லேருந்து நான் மீறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை தூக்கி தவம் பண்ணுறாரு. அந்த தவத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ந்த சிவபெருமான் அவர்கள் இந்த ஸ்தலத்தில் திருவாரூர் போய் இதை கேட்குறாரு. திருவாரூர் போய் கேட்க பிறகு நீங்கள் வந்து நேராக ஸ்ரீவாஞ்சியம் போய் அங்கே தவம் இருங்க, நான் வந்து உங்களுக்கு அருள் புரியலன்னு சொன்ன பிறகு ஸ்ரீவாஞ்சியம் ஸ்தலத்தில் வந்து இங்கே வந்து இந்த குப்தகங்கை தீர்த்தத்தில் நீராடிட்டு யமதர்மர் அவர்கள் அப்புறம் வந்து இந்த சிவபெருமானை வந்து வேண்டுனால சிவபெருமான் மகிழ்ந்து அவர் தவத்தை மகிழ்ந்து தனக்கு வந்து வரம் தரார். இனிமே வந்து மக்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிர் போகிறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மரண பயமும் இருக்காது நீங்கள் எடுக்கும்போது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யமன் வந்துட்டான் அப்படின்னு வந்து இனிமேல் சொல்ல மாட்டாங்க யாருமே, மக்கள் யாருமே. முதுமையில் உயிர் போணுச்சு, இல்லைன்னா வந்து விபத்தில், இல்லைன்னா வந்து உடல்நலக்குறைவு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய யமன் வந்துட்டான் அப்படிங்கிற வார்த்தையே இனிமேல் உங்களை சொல்ல மாட்டாங்க, உங்களை பழி சொல்லுக்கும் நீங்கள் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரத்தை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காப்புல, இந்த ஸ்தலத்தில் கொடுத்துருக்காப்புல. அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு வந்து ரொம்ப 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 பெருமை ஜாஸ்தி. இந்த அற்புதமான கதை நிகழ்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். முதல்ல சிவபெருமானை வந்து நீங்கள் யமதர்மரையை கும்பிட்டுட்டு அவருக்கு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிவனை பார்க்கணும். முதல் பூஜை வந்து இந்த கோயிலில் வந்து யமதர்மன் அவர்களுக்கு தான் முதல்ல நடக்குது, அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் நடக்குது, அதுக்கப்புறம் தான் மங்களாம்பி அம்மா நடக்குது. இன்னொரு விஷயம், சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் நவக்கிரக சன்னதிகளே கிடையாதுங்க. ஏன்னா சிவபெருமான் தான் எல்லாமா இந்த கோயிலில் இருக்கிறதுனால நவக்கிரக சன்னதிங்கிறது இந்த கோயிலில் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே சிலையிலே அமைந்த ஒரு கோயில்னால் இந்த கோயிலில் மட்டும்தான். அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மகிஷாசுர மர்த்தினியை வந்து அம்மா வந்து துர்க்கை அம்மனுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க. இவங்களை வந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து விளக்கு போட்டு வேணிங்கன்னா நீங்கள் என்ன வேணீங்களோ அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரகணம், நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் உலகத்தில் எல்லா கோயிலுமே வந்து மூடிடுவாங்க அந்த டயத்தில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருப்பதி முதற்கொண்டு கிரகண டயத்தில் மூடிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு திரும்பி தான் கோயிலை திறப்பாங்க. ஆனால் இந்த ஸ்ரீவாஞ்சிய ஸ்தலத்தில் கிரகணத்தன்னைக்கு கோயிலை மூடவே மாட்டாங்க. உலகத்தில் எந்த கோயிலுமே மூடி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்ரீவாஞ்சிய ஸ்தலம் மட்டும் மூட மாட்டாங்க. கிரகணத்தில் இதில் அவ்வளோ சிறப்பு வந்து ஸ்தலங்க இது. அப்போ வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த கோயில் மூடாமல் அபிஷேகத்தை பார்த்தா நிறைய பக்தர்கள் கூட்டம் இங்கே வருவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தான் வந்து இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஸ்தலம். இங்கே உள்ள மூர்த்தி வந்து சிவம்பு மூர்த்தி. இந்த சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்காப்புல. தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 133வது ஸ்தலமாக இந்த ஸ்தலம் வருது. திருஞான சம்பந்தர் ஐயாவால் பாடல் பெற்ற ஸ்தலங்க இந்த ஸ்தலம். அன்னதானம் வந்து இந்த கோயிலில் தினமும் வந்து 100 நபர்களுக்கு ஒரு 12 மணி போல் இங்கே போடுறாங்க. நீங்கள் மதிய டைம் வந்தும்போது இங்கே சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே அருமையான சாப்பாடு இங்கே தமிழக அரசனால் கிடைக்குதுங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, பிரம்மோற்சவம். நம்ம கோயிலெல்லாம் பார்ப்போம், பிரம்மோற்சவம் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த மாதிரி பிரம்மோற்சவம் நடக்கும்போது பிரம்மோற்சவம் முடிஞ்சு கடைசி தான் தீர்த்த வரி வைப்பாங்க எல்லா கோயிலையுமே. ஆனால் இந்த ஸ்ரீவாஞ்சிய ஸ்தலத்தில் மட்டும் பிரம்மோற்சவம் ஆரம்பித்த 2வது நாளே தீர்த்த வரி இந்த குப்தகங்கையில் நடக்குதுங்க. அந்த சிறப்பும் இந்த கோயிலுக்கு உண்டு. அந்த 2வது நாள் சிவபெருமானவர்கள் யமதர்மன் வாகனத்தில் இங்கே வந்து பிரகாரத்தை சுற்றி வராப்புல. அதை பார்க்க நிறைய பேர் இங்கே கூட்டம் வராங்க. சூரிய பெருமான் அவர்கள் தட்சன் நடத்துகிற யாகத்தில் கலந்துக்கிட்டதுனால அங்கே கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து சிவபெருமான் வீரபத்திரர் அவர்கள் வந்து சாபம் விடுறாங்க. அந்த சாபத்தால் பாதிக்கப்பட்ட சூரிய பெருமான் தன்னை ஒளியெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அதனால் ஸ்ரீவாஞ்சிய ஸ்தலத்தில் வந்து தவம் புரிஞ்சு இந்த சூரிய பகவான் வந்து வேண்டதுனால
சூரிய பகவானுக்கு வந்து உகந்த ஸ்தலமாகவும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் வந்து பார்க்கப்படுதுங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடை ஞாயிறு, கார்த்திகை கடை ஞாயிறு அன்னைக்கு இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நீ யமதர்மரையாகவும் சூரிய பகவானும் வேண்டிங்கன்னா நீ என்ன மனசில் வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. முக்கியமாக சிம்ம ராசி, கும்பராசி அப்படிங்கிற நட்சத்திரம், மகர நட்சத்திரம், மேஷ லக்னம் அப்படிங்கிறவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிங்கன்னா நீ என்ன வேண்டிங்களோ அப்படியே நடக்குங்க. ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற பேர் காரணம் எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருமால் அவர்கள் மகாலட்சுமி அம்மா வந்து நம்மளுக்கு மனைவியாக வரணும்னு சொல்லிட்டு இந்த சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறாரு. அதனால் மகாலட்சுமி அம்மாவே வந்து வரமாக அவர் பெறாப்புல. ஆனால் ஸ்ரீ மகாலட்சுமி வந்து நம்ம அம்மாவை ஸ்ரீன்னு சொல்லுவோம். அதனால் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு வந்து பேர் காரணம் வந்துச்சுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 110 அடி 5 நிலைகளை கொண்டது. இதை வந்து ராஜேந்திர சோழன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ராஜகோபுரங்க. இது தேவார பாடல்பட்ட ஸ்தலங்கள்லையும் இது ஒன்றா வருதுன்னு நான் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோலாம் பாருங்கள், நான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதில் நிறைய பேர் பார்க்குறவங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. யூடியூப்லேருந்தே மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க, இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க, வியூஸ் நிறையா போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு. மறந்துருக்கலாம் நீங்கள். அதாவது ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். எத்தனையோ பேர் இருப்பாங்க, இப்போ வந்து பதவி உயர்வு கிடைக்கணும், நம்மளுக்கு வந்து வேலையில் நம்பிக்கை துரோகம் இருக்கும். எத்தனையோ பேர் இப்போ வந்து இப்போ ஒருத்தனை கட்டி விட்டு இன்னொருத்தன் எப்படா மேலே வர்றது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த யமதர்மரையாக வந்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்குங்க, பணி மாற்றம், நல்ல இடத்துல பணி மாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா, இங்கே வாங்க, யமதர்மரையாவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க, அவங்க கணவன் மனைவி சேருவாங்க. வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரணுமா, எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முன்னேற்றத்தை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டே போவீங்க தமிழ் கடவுள் சேனல் வழியாக. நாங்கள் வேண்டிக்கிறோம். உலகம் பூரா எங்கெங்கே சிறப்பு வாய்க்க ஸ்தலங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிப்போங்க. சாமியோட உத்தரவு கூட கிடச்சிருச்சு, மணி அடிக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கருத்தாக இருந்தாலும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. ஓகே. எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய், உப்பெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை, மப்பெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம், அவ்வும் உப்பும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய. மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவின்றெழுந்த அக்ஷரம், ஈன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோ. இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபடுறவங்க புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மர் அவர்கள் சிவபெருமான வரம் பெற்றதாகவும், புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டதுனால புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு கிளம்பி வர முடியும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இங்கே நிலவுதுங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இருக்குது, அதை வாங்கி ஏற்றுறவங்களுக்கு மறுபிறவியே இல்லாத ஒரு பாக்கியமும் கிடைக்குதுங்க. அதே மாதிரி இந்த திருக்குளம் பார்த்துருப்பீங்க, குப்தகங்கை. இதில் உள்ள நீரை இப்போ நம்ம மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மருத்துவர் இது மாதிரி முடியாதுங்க, பிழைக்கிறது கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்க கூட இந்த தீர்த்த குளத்தோட நீரை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து தீர்த்த அருகி இந்த கோயிலோட பிரசாதத்தை கொடுத்தோம்னா அவங்க வந்து நீண்ட ஆயுளை பெறாங்க. அந்த அதிசயமும் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்ருக்குங்க இந்த கோயிலில். பெரிய ஒரு நிகழ்வு அது. நம்ம நோய் நொடி இருக்கிறவங்க கூட இந்த கோயில் தீர்த்தத்தை பருகணும்னா நீண்ட ஆயுளை பெற்று வாழ்கிறது உறுதிங்க. இது வந்து நான் சொல்லலை, இது தலை வரலாறுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்க தான், நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எழுத்துளே சொல்ல வெங்குதில்லையே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.